சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன்னர் விண்ணில் ஏவப்பட்டு தோல்வியடைந்த சோவியத் யூனியனுடைய விண்கலம் விரைவில் பூமியில் விழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பனிப்போர் நிலவிய காலத்தில் 1972ஆம் ஆண்டு காஸ்மோஸ் 482 என்னும் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. சூரியனை அடுத்து இரண்டாவதாக உள்ள வெள்ளிக்கோளை அடையும் நோக்கில் விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலமானது தொழில்நுட்ப கோளாறினால் அதன் இலக்கை அடையாமல் தோல்வியடைந்தது. இவ்வாறு விண்ணில் ஏவப்பட்டு தோல்வியடையும் கோள்கள் பெரும்பாலும் ஒரு சில ஆண்டுகளில் பூமியில் வந்து விழுந்துவிடும் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த விண்கலமானது சுமார் 1 மீட்டர் சுற்றளவில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளதால் கடந்த 53 ஆண்டுகளாக விண்வெளியில் வட்டமடித்து வந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 500 கிலோ மட்டுமே எடையுள்ள இந்த விண்கலமானது வெள்ளிக்கோளில் நிலவும் கரியமில வாயு நிரம்பிய அடர்த்தியான வளிமண்டலத்தில் தரையிறங்குவதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதினால் பூமியில் விழும்போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது எனவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விண்கலத்தில் உள்ள பாராசூட் அமைப்பு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது செயல்படுமா என்ற சந்தேகம் நிலவும் நிலையில் அதன் மீது அமைக்கப்பட்டுள்ள வெப்ப கவசம் பாதிக்கப்பட்டிருந்தால் பூமியில் விழும்போது தீப்பிடித்து எரிந்துவிடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் பிற விண்கலங்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியதான இது பூமியில் விழுவதினால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இது வெறும் ஒரு சிறிய ரக விண்கல்லை போன்றே பூமியை வந்தடையும் என கூறப்படுகின்றது. வரும் மே 10ஆம் தேதிக்குள் பூமியில் இந்த விண்கலம் விழும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட அல்லது தென் துருவங்களில் ஏதேனும் ஒரு பகுதியில் இது விழக்கூடும் எனவும் பூமியின் பெரும்பாலான பகுதி நீரால் நிரம்பியுள்ளதால் அந்த விண்கலம் கடலில் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக ஆய்வாளர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.